யோசேப்புக்கு தாய் இல்லை. அவனுடைய சிறு வயதிலே யோசேப்பின் தாய் மரித்து விட்டாலும், உங்களை யாருக்காவது யோசேப்பின் தாயின் பெயர் என்னன்னு தெரியுமாங்க? அவள் பெயர் ராகேல், ரேச்சல். யாக்கோபால் மிகவும் நேசிக்கப்பட்டவள். அப்படி யாக்கோபால் மிகவும் நேசிக்கப்பட்ட ராகேல் ஏனோ ஒரு நாளில மரித்து போனாள். ஏன் அவள் மரித்தாள்? தன் பிள்ளைக்கு பிறப்பை கொடுக்கிற வேளையில 10 மாதங்கள் பிள்ளையை சுமந்து பிரசவிக்கின்ற சமயத்துல அந்த பிள்ளைக்கு உயிர் கொடுத்துவிட்டு தாயாகிய ராகேல் உயிரிழந்து போனாள். யோசேப்புக்கு ஒரு தம்பியை பெற்றுக் கொடுத்து தாய் மரித்து போனாள். யோசேப்புக்கு சிறு வயதிலேயே தாய் இல்லாத வேதனை என்ன என்பது நன்றாக தெரியும். ஐயோ, தாய் இல்லாத பிள்ளையாயிற்றே என்று சொல்லி யோசேப்பை யாக்கோபு மிகவும் செல்லமாக வளர்த்தான். மற்றவங்க எல்லாருக்கும், அது ரூபனாக இருந்தாலும் யூதாவாக இருந்தாலும், அவர்கள் எல்லோருக்குமே தாயும் இருந்தாள், தகப்பனும் இருந்தான். ஆனால் யோசேப்புக்கு மாத்திரம் தாய் இல்லை. உண்மையுள்ளவனாய் வாழ்ந்தான், உத்தமமாக வாழ்ந்தான், நீதியாய் வாழ்ந்தான். ஆனா கவனிங்க, ஏனோ அவனுக்குத்தான் அந்த கஷ்டம் வந்ததுங்க. தான் மிகவும் நேசித்த அவன் தாய் அவனை விட்டு போய்விட்டாள். நம்மள நிறைய பேர் இப்படி நினைப்பா, அது என்னன்னு தெரியல பிரதர், எல்லா கஷ்டமும் எனக்குத்தான் வருது. தேவன் என்றால் எனக்கு ரொம்ப இஷ்டம். மாத்திரமல்ல, தேவனுக்கும் என் மீது ரொம்ப இஷ்டம்தான். தேவன் என்னை அவ்வளவாய் நேசிக்கும் போது ஏன் எனக்கு இந்த கஷ்டங்கள்? தேவனை நான் அந்த அளவுக்கு நேசிக்கும் போது ஏன் எனக்கு இந்த கஷ்டங்கள், ஏன் பாடுகள்? பெயர் கிறிஸ்தவர்களாக வாழ்கிறவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எங்க ஆபீஸ்லயே ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு எந்த கஷ்டமும் இல்ல, எந்த நஷ்டமும் இல்ல, வேலை கூட ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப சமீபத்துல ப்ரமோஷன் கூட வந்தது. அப்படி தொடர்ந்து பதவி உயர்வுலாம் கிடைக்குது. ஆனா என்னுடைய வாழ்க்கையில எனக்கு இருந்த வேலையே போயிடுச்சு. ஏன் எனக்கு மாத்திரம் இவ்வளவு கஷ்டம்? பாவத்துக்குள்ள வாழ்றவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, அநியாயம் செஞ்சு வாழ்றவங்க எல்லாம் உயர்ந்துட்டு இருக்காங்க. ஆனா உண்மையா உத்தமமா வாழ்ற எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள்? என்ற கேள்வி ஒருவேளை உனக்குள் எழுமானால் வேதத்திலே அதுக்கு பதில் இருக்கிறது. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். எனவே இந்த விஷயத்தை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. அதே போல வேதத்திலே பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து நேசித்த லாசரு வியாதியஸ்தனாக இருந்தான். அந்த வசனத்தை கண்டிப்பா நம்ம வாசிக்கணும். பிளஸ் அதை நீங்க குறிச்சும் வச்சுக்கணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது அவன் சகோதரிகள், அதாவது மார்த்தாள், மரியாள், அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான். ஆண்டவரே, லாசர்னா உங்களுக்கு அவ்வளவு இஷ்டம் இல்ல, லாசர் நீங்க ரொம்ப நேசிக்கிறீங்கல்ல, நீங்க அப்படி நேசிக்கிற லாசருக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கு. நீர் நேசிக்கிற லாசருவுக்கு வியாதி வந்திருக்கிறது. இந்த செய்தியை அனுப்புகிறார்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு. இயேசு கிறிஸ்து நேசித்த லாசருவுக்கு ஒரு கஷ்டம் வந்ததுங்க. உங்கள் எத்தனை பேர் நம்புறீங்க இயேசு என்னை நேசிக்கிறார்? நம்புறவங்க கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். அப்படின்னா கவனிக்கணும், நமக்கும் கஷ்டங்கள் வரும். இயேசுவை நாம் நேசித்தாலும், நம்மை இயேசு நேசித்தாலும் கஷ்டங்கள் வராது அப்படின்னு யாராவது பிரசங்கம் பண்ணா நம்பாதீங்க, அது கள்ள பிரசங்கம். எங்க சபைக்கு வாங்க, உங்களுக்கு கஷ்டமே வராது. எங்க சபைக்கு வாங்க, உங்களுக்கு பாடுகளே இருக்காது. எங்க சபைக்கு வாங்க, வியாதிகளே வராது. எங்க சபைக்கு வாங்க, பொருளாதார பிரச்சனையே வராது, ஆரோக்கிய குறைவு வராது, ஆபத்துக்கள் வராது, அபாயங்கள் வராது அப்படின்னு யாராவது சொன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க, அது அத்தனை பச்சை போய். இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது, எந்த கஷ்டமும் வராது, எல்லாம் உங்களுக்கு நன்மையா கைகூடும் அப்படின்னு பிரசங்கிச்சாங்கன்னா நம்பாதீங்க. அதெல்லாம் தப்பான பிரசங்கம். ஏனென்றால் மார்த்தாளும் மரியாளும் இயேசுவுக்கு செய்தி அனுப்புகிறார்கள். ஆண்டவரே, உம்முடைய சிநேகிதனாகிய லாசருவுக்கு கஷ்டம் வந்திருக்கையா? கிறிஸ்தவங்களுக்கு கஷ்டங்கள் வருமா? எஸ். கிறிஸ்தவர்களுக்கு வியாதிகள் வருமா? எஸ். கிறிஸ்தவங்களுக்கு ஆபத்து அபாயங்கள் வருமா? எஸ். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆவிக்குரியவர்கள் தானே? தேவனுக்காக வைராக்கியமாக நின்றவங்க தானே? எஸ். அவங்களுக்கு ஆபத்து வரலையா? அநியாயமா அவங்களை எடுத்துக்கொண்டு போய் அக்கினி சோலைக்குள்ள போடலையா? தானியேல் ஒரு ஜெப வீரன் அல்லவா, நீதிமான் அல்லவா, உத்தமன் அல்லவா? ஜெபம் செய்த ஒரே காரணத்துக்காக அவனை இழுத்துக்கொண்டு போய் சிங்கங்களின் கெபியிலே போடவில்லையா? யோசேப்பு நீதிமான் இல்லையா? அவன் உத்தமனா இல்லையா? ஸ்திரீயை தொடாமல் பொல்லாப்புக்கு பயந்து ஓடினவன் அல்லவா? எஸ்.
அநியாயமாக அவனை தவறாக நடந்து கொண்டான் என்று சொல்லி சிறைச்சாலையில் அடைக்கவில்லையா? ஏஸ், அடைத்தார்கள். நான் தயவு செஞ்சு கவனிங்க, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து. எஸ், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்கினி சூளையிலிருந்து தேவன் மீட்டெடுத்தார். சிங்கத்தின் கெபியிலிருந்து தானியேலை தேவன் ரட்சித்தார். சிறைச்சாலையிலிருந்து யோசேப்பை தேவன் ஒரு உன்னத ஸ்தானத்திற்கு வழிநடத்திக் கொண்டு போனார். இன்னைக்கு நம்ம மத்தியில் யாராவது இருக்கிறீங்களா? அது மாத்திரமல்ல, கல்லறையிலிருந்து லாசருவை போஜனம் செய்கிற இடத்து வரைக்கும் தேவன் கொண்டு வந்தார். எவ்வளவு அற்புதமான தேவன் கவனிங்க. நான் பிரசங்கிக்கின்ற இந்த தேவன் சிரமங்கள் என்ன செய்யும்? பரீட்சைகள் என்ன செய்யும்? சரி, இந்த பரீட்சைகள் என்ன செய்யும்னு நம்ம பார்க்கலாம். சின்ன வயசுல இந்த சகோதரனுக்கு சரியா படிப்பு வரல. எப்ப பார்த்தாலும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். SSLCக்கு வந்த போது எங்க அம்மாவுக்கு இம்மியோட கூட நம்பிக்கை இல்லைங்க. என்னன்னு? நான் தேர்வேன்னு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸ்கூல்ல எங்க ஹெட்மாஸ்டருக்கு கூட கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை நான் பாஸ் ஆவேன்னு. அப்பதான் எங்க ஸ்கூலுக்கு SSLC எழுதுறதுக்கான சென்டர் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னால வேற ஸ்கூலுக்கு போய் தான் SSLC எழுதுவாங்க. நான் வந்தப்பதான் SSLC அங்க எழுதுறதுக்கான பெர்மிஷன் புதுசா கிடைச்சிருந்தது. இப்போ எங்க ஹெட்மாஸ்டருக்கு இருந்த ஒரு இலக்கு என்னன்னா, நிறைய பெர்சன்டேஜ் அவர் வாங்கிட்டாருன்னா அப்படியே கண்டினியூ பண்ண முடியும். அதனால நல்ல பெர்சன்டேஜ் கிடைக்கணும். நிறைய பேர் பாஸ் ஆனாங்க அப்படிங்கிற பெர்சன்டேஜ் வரணும். சோ யாரு கண்டிப்பா ஃபெயில் ஆயிடுவாங்களோ அவங்க பேர் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டாரு. யாரு? ஹெட்மாஸ்டர். இந்த பசங்களை எக்ஸாம் எழுதவே விடாம பண்ணிட்டா பிரச்சனை இருக்காது. ஃபெயில் ஆகி போயிடுவாங்கன்னு தெரிஞ்சவங்களை எக்ஸாம் எழுத விடாம பண்ணிட்டா பிரச்சனை இருக்காது. அப்போ ஃபெயில் ஆகிறவங்க சாதாரணமா ஸ்கூலுக்கு ஒழுங்கா போவாங்களா என்ன? போக மாட்டாங்க. அதுல நான் தான் டாப். ஸ்கூல் பக்கம் போறதே கிடையாது. என்னுடைய அட்டெண்டன்ஸ் அட்லீஸ்ட் 75 இருக்கணும். ஆனா எனக்கு 60 தான் இருந்தது. இந்த எக்ஸாம்ஸ் எழுதக்கூடாத ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்ல என்னதான் முதல் பேர், ஃபர்ஸ்ட் பேர் நம்மளுதான். அதனால என்ன கூப்பிட்டு வேற சொல்லிட்டாங்க, தம்பி நீ இந்த வருஷம் SSLC எக்ஸாம் எழுத முடியாது. என்ன சார் இப்படி சொல்றீங்க? நான் எழுதுறேன் சார். அப்படின்னா அட்டெண்டன்ஸ் பாரு என்ன லட்சணத்துல இருக்குன்னு. 75% இருக்கணும், 60 கூட உனக்கு இல்ல. அதனால அட்டெண்டன்ஸ் இல்லாததுனால ஹலோ நீ இந்த வருஷம் எக்ஸாம் எழுதவே முடியாது. அதுதான் அந்த காலத்து சதீஷ். அதுக்காக தான் அந்த பாட்டு எழுந்தேன். என்ன பாட்டு? என் நாளெல்லாம் என்னென்ன வேதனை, என் நாட்களில் ஏனோ சோதனை. அந்த பாட்டை என்ன நினைச்சுதாங்க நான் எழுதினேன். பயங்கரமா விளையாடுவேன். கிரிக்கெட்டா இருந்தாலும், ஷட்டில் பேட்மிண்டனா இருந்தாலும், அல்லது இந்த பால் பேட்மிண்டன், இதெல்லாத்தையும் ரொம்ப நல்லா விளையாடுவேன். எங்க ஸ்கூல் ட்ரில் மாஸ்டருக்கு அதனால என்ன ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் போய் அப்பப்போ இந்த கப்பல் அடிச்சுட்டு வந்துருவேன்ல. அதனால என் மேல கொஞ்சம் பிரிய இருந்ததுனால அவரு போய், சார் அந்த பையன் கொஞ்சம் நல்ல பையன், நல்லா விளையாடுவான், நமக்கு ஸ்கூலுக்கு எத்தனையோ கப்பல்ல வாங்கி கொடுத்துருக்கான், அதனால இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டால அவனை கொஞ்சம் ஏதாவது செஞ்சு தேத்தி விடுங்க, நான் கூட ரெக்கமெண்ட் பண்றேன், பாவம் அவன் எக்ஸாம் எழுத விடுங்க அப்படின்னு என் மேல அவர் இறக்கப்பட்டு அவரு போய் ஹெட் மாஸ்டர் கிட்ட எல்லாம் பேசி ரிக்வெஸ்ட் பண்ணி வந்து என்கிட்ட இப்படி சொன்னாரு. டே ஹெட் மாஸ்டர் அப்படியே கன்வின்ஸ் பண்ணிட்டேன்டா. ஆனா அவர் என்ன சொன்னார்னா, உங்க வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட ஒரு லெட்டர் எழுத வச்சு இந்த ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி என்ன அனுப்பி வச்சார். அது வரைக்கும் வீட்டுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, நான் அட்லீஸ்ட் ஸ்கூலுக்காவது ஒழுங்கா போயிட்டு இருக்கேன், ஏதோ ஒழுங்கா படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு அபிப்பிராயம் இருந்திருக்கு. எப்போ எக்ஸாம்ஸ் நடந்தாலும் அதுக்கப்புறம் ப்ராக்ரஸ் கார்டு வரும்ல, எல்லாத்துலயும் முட்டை தான் ரெட் ரெட்டா போட்டு வச்சிருப்பாங்க. அதனால வீட்டுல எங்கடா ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் எங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, இன்னும் ஸ்கூல்ல பிரிண்ட் பண்ணலமா, அதனால இன்னும் கொடுக்கல. இதெல்லாம் நான் புனைந்த ஸ்டோரிஸ். இப்ப எனக்கு அட்டெண்டன்ஸ் பத்தலன்னு, எக்ஸாம்ஸ் எழுத முடியல, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் எழுத வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா வீட்டுல ஒத்துக்குவாங்களா? வீட்டுல பயங்கர ஸ்ட்ரிக்ட் வேற. இப்ப என்ன, அம்மாவோட கையெழுத்து தானே வேணும், ப்ராக்ரஸ் கார்டுல நம்ம தானே போடுவோம், அதே போல இப்படியும் போட்டுருவோம்.
அப்படின்னு கொடுத்த அந்த ஃபார்ம்ல வேக வேகமா கையெழுத்து போட்டு வேகமா போய் ஹெட் மாஸ்டர் கிட்ட கொடுத்துட்டேன். அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் சரிடா நீ எந்த ஊர்ல இருந்து வர்ற அப்படின்னு கேட்டாரு. பக்கத்து ஊர் தான் சார். போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 20 மினிட்ஸ் ஆகும் சார். வர்றதுக்கு எவ்வளவு நேரம்? 20 நிமிஷம் ஆகும் சார். ஏண்டா இந்த ஃபார்மும் கையில கொடுத்து 5 நிமிஷம் தான் ஆச்சு. நமக்கு அப்படியெல்லாம் யோசிக்கிற மூளை அன்னைக்கு இல்ல. உங்களுக்கு இருக்கிற மூளை அன்னைக்கு இருந்ததா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஃபார்ம் கொடுத்து 5 நிமிஷம் தான் ஆச்சு. அதுக்குள்ள அவங்க அம்மாட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டியா? மாட்டிக்கிட்டேன். போய் எங்க அம்மாவை கூட்டிட்டு வாடா. அன்னைக்கு நான் போய் நடந்ததெல்லாம் சொல்லி அம்மா ஒரு வழியா கூட்டிட்டு வந்துட்டேன். அப்ப அம்மா கிட்ட அவர் இப்படி சொன்னாருங்க, போய் இப்படி ஒரு பையனை பெத்து வச்சிருக்கேம்மா, எதுக்குமா இப்படிப்பட்ட ஒரு பையனை எதுக்குமா பெத்த? உதவாக்கற படிப்பு வராது, அட்டெண்டன்ஸும் இல்ல, கடைசியில உங்ககிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வான்னு சொன்னா உங்ககிட்ட வந்து கையெழுத்து வாங்காம உங்க கையெழுத்து அவனே போட்டு கொண்டு வர்றான். இப்படிப்பட்ட ஒரு திருட்டு பையில ஏமா பெத்து வச்சிருக்கீங்க? அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நான் இங்கே நிற்கிறேன் என்றால் அது தேவனுடைய மகா கிருபை. பரீட்சைகள் என்ன செய்யும்ன்றது சொல்ல வரேன். என்ன மாதிரி ஒருத்தன் பரீட்சைக்கு பக்கத்திலே போக கூடாது. போனா கண்டிப்பா ஃபெயில் ஆயிடுவான். அதுக்கு எங்க ஹெட் மாஸ்டரே சாட்சி. அப்படிப்பட்ட ஒரு சமயத்துல ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவர், நமக்கு தெரியல எக்ஸாம்ஸ் வந்துட்டா நம்ம என்ன செய்வோம்? திடீர்னு எங்கிருந்தோ பயங்கர பக்தி எல்லாம் வந்துடும். எந்த பாஸ்டர் கண்ணில் பட்டாலும் சரி தோத்திரம் போட்டுட்டு பிரைஸ் லார்ட் சொல்லி எனக்காக ஜெபிங்க பாஸ்டர். அந்த 2 மாசம் நான் பட்ட கஷ்டம் இருக்கே. அன்னைக்கு எனக்கு இருந்த ஆசையெல்லாம் என்னன்னா, எஸ்எஸ்எல்சி எப்படியாவது பாஸ் ஆயிட்டா, அது பாஸ் ஆயிட்டா போதும். ஒரு வழியா கஷ்டப்பட்டேன், பரீட்சையும் எழுதினேன். எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் ரிசல்ட்டும் வந்தது. நானும் எங்க அண்ணனும் சேர்ந்து ரிசல்ட்ஸ்க்காக அந்த நாட்கள்ல ஒரே ஒரு நியூஸ் பேப்பர்ல மட்டும்தான் ரிசல்ட்ஸ் வரும். சோ பேப்பர் கடைக்கு போய் அந்த பேப்பர் வாங்க போயிட்டோம். அந்த நியூஸ் பேப்பர் வந்தது. கண்டிப்பா பாஸ் மார்க் வராது. பேப்பரை கையில வாங்கணும்னு இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் வாங்கினவங்க பேர்லாம் இருக்குல்ல, அதுல எல்லாம் தேடிட்டு இருக்கேன் பேரை. பின்னால இதை பார்த்துட்டு இருந்த என் அண்ணன் மண்டையிலேயே ஒண்ணு போட்டாரு. ஏண்டா அவன் முகர கட்டிக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேறியா, முதல்ல கீழந்து பாடுறா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்க்கவே விடல. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே 3rd கிளாஸ், அதாவது சாதாரண பாஸ் இருக்கும் இல்லையா, அங்க பார்த்தேன். இங்க நம்பர் கண்ணிலேயே காணும். அண்ணனுக்கு புரிஞ்சு போச்சு. எலை நீ எப்படா பாஸ் ஆவேன்? அப்படி பயங்கரமா திட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இல்ல, எந்த கிளாஸ்லயும் இல்ல. இப்ப பார்க்காம இருக்கிறது 2nd கிளாஸ் தானே. ஒருவேளை 2nd கிளாஸ்ல இது வந்திருக்குமோ அப்படின்னு அப்படியே ஒன்னொன்னா தேடிக்கிட்டு இருந்த நேரத்துல 2nd கிளாஸ்ல என் நம்பர் இருந்ததுங்க. ஐஏஎஸ்ல, அது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண எப்படி ஆர்ப்பரிப்போமோ. ஐயோ, திரும்பி போன எங்க அண்ணனை கூப்பிட்டு, டே எனக்கு 2nd கிளாஸ்ல வந்துருச்சான்னு சொன்னப்ப அவன் என்ன வானத்து அளவுக்கு தூக்கிட்டான். அவன் கொண்டாட்டம் அவனுக்கு. அதுக்கப்புறம் மார்க் லிஸ்ட் வந்துருச்சுன்னு செய்தி வந்தப்போ உடனே ஸ்கூலுக்கு ஓடினேன். இங்க ட்ரில் மாஸ்டர் அங்க நின்னுகிட்டு இருந்தாரு. சாதாரணமா வாத்தியார் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாரு, டே சதீஷ் உனக்கு என்னமோ 2nd கிளாஸ் வந்திருக்காமேடா அப்படிதான் சொல்லணும். ஆனா அவரு பேட் லக்குடா அப்படின்னாரு. இருதயமே நின்னு போச்சு. அப்படின்னா பை மிஸ்டேக் பேப்பர்ல பிரிண்ட் ஆயிடுச்சு என் நம்பர். பேட் லக்குடா. பேட் லக்கா? 2nd கிளாஸ்ல நம்பர் வந்திருக்கு, பேட் லக்குங்கிறாரு. அப்படியே தொடர்ந்து போனா அங்க சயின்ஸ் வாத்தியார பார்த்தேன். அவரு, டே சதீஷ் பேட் லக்டா. என்னது இவரும் பேட் லக்குங்கிறாரு, அவரும் பேட் லக்குங்கிறாரு, என்னதான் நடந்திருக்கு? எங்க கிளாஸ்ல அப்போ 130 பேர் ஸ்டூடெண்ட்ஸுங்க. இந்த 130 பேர்ல எக்ஸாம் எழுதுறதுக்கு கூட அருகதை இல்லாதவன் அப்படிங்கிற லிஸ்ட்ல என் பேர் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. சோ அங்க பாக்குற எல்லாரும் பேட் லக்குடா, ஹார்ட் லக்குடா அப்படின்னு சொன்னப்போ நெஞ்சே வெடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. சயின்ஸை பொறுத்த அளவுக்கு முதல்ல இருந்தே எனக்கு டவுட் தான். சயின்ஸ்ல முதல்ல இருந்தே எனக்கு டவுட் தான். அதுதான் போயிருக்கோம், சயின்ஸ்ல தான் நான் போயிருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே தான் போறேன். கடைசியில நான் உண்மையில அங்க என்ன நடந்ததுன்னா, 130 ஸ்டூடெண்ட்ஸ்ல கவனிங்க, 16 பேருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்திருந்ததுங்க. 17வது பையனுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வர வேண்டியதான், அது 2 மார்க்ல மிஸ் ஆகி போயிடுச்சு. 348 மார்க் அவனுக்கு வந்திருந்தது. அந்த 17வது ஸ்டூடெண்ட் சதீஷ்குமார். அந்த 2 மார்க்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் போனதால தான் இவங்க எல்லாரும் பேட் லக், ஹார்ட் லக்னு சொல்லி இருந்திருக்காங்க. எனக்கு 2 மார்க்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் மிஸ் ஆயிடுச்சா? உண்மையிலேயே என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு மார்க் மெதுவா பாத்துக்கிட்டே வர்றேன். சயின்ஸ்ல நான் தாங்க ஸ்கூல் ஃபர்ஸ்ட். சோ புரியுதாங்க, அன்னைக்கு அந்த எக்ஸாம்ஸ்ல பாஸ் ஆனாலும் இன்னைக்கு இங்க நான் நின்னாலும் அது தேவனுடைய மகா கிருபைதான்.
இதெல்லாத்தையும் நான் சொல்ல காரணம் என் தேவனை மகிமைப்படுத்துவதற்காகத்தான், கனப்படுத்துவதற்காகத்தான். அப்ப எல்லாருக்குள்ளும் வந்த ஒரு எண்ணம் என்னன்னா, எங்க உறவுக்காரர்களா இருந்தாலும், ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில இருந்தாலும், அதே போல டீச்சர்ஸுக்காக இருந்தாலும் எல்லாருக்கும் அபிப்பிராயம் ஏற்பட்டது. அது என்னன்னா, சதீஷ்குமார் நல்லா படிக்கிற பையன்தான், அவன் ஒழுங்கா படிச்சானா நல்ல மார்க் எடுத்துருவான், நல்லா படிக்க முடியும். ஆனா அந்த கேம்ஸ்னு போய் படிப்பு மேல அக்கறை காட்டாம அவன் அனாவசியமா எதிர்காலத்தை இப்படி கெடுத்துக்கிட்டு இருக்கான். அவனால நல்லா படிக்க முடியும். அப்ப வரைக்கும் படிக்க மாட்டான், படிக்க கையால் ஆகாதவன் அப்படிங்கிற முத்திரை எதெல்லாம் இருந்ததோ, அந்த பரீட்சையை என்ன செஞ்சது? அந்த முத்திரையை அகற்றி போட்டது. பரீட்சைகள், சகோதரனே சகோதரியே, தேவன் அனுமதிப்பார். அந்த பரீட்சைகளிலே நாம் ஜெயிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார். அவரை சார்ந்து கொண்டால் அவரே அருளி செய்வார். எதை? வெற்றியை. அந்த பரீட்சைகள் என்ன செய்யும் என்றால், நம்மீது நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு இருக்கிற அபிப்பிராயத்தை மாற்றிவிடும், தலைகீழாக மாற்றிவிடும். அன்று சாதித்த அந்த வெற்றி எனக்குள்ள ஒரு நம்பிக்கையை உண்டாகுச்சு. என்னாலையும் படிக்க முடியும், கஷ்டப்பட்டு படிக்க முடியும். அதுக்கப்புறம் தான் படிப்புல கொஞ்சம் கூட பின்வாங்க கூடாதுன்னு கஷ்டப்பட்டு படிக்க ஆரம்பிச்சேன். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதினேன், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதினேன், ரேங்க் வாங்கினேன். அதனால நல்ல நல்ல காலேஜில் போய் ஜாயின் ஆனேன். அப்படி காலேஜில் ஜாயின் ஆன போது கூட என்னோட தான் கடைசி ரேங்க். அப்பதான் ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே, நீர் சொல்லியிருக்கிறீர், உம்மை விசுவாசித்தால் நீர் தலையாக்குவேன், வாலாக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறீர். எனக்கு படிப்பு மேல அக்கறையை கொடுங்க, நல்ல ஞானத்தை கொடுங்க என்று கேட்டேன். ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிஞ்சு போச்சு. அந்த செமஸ்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் காலேஜுக்கு நான் போயிருந்தேன். அங்க போர்டுல ஒரு பெயர் எழுதப்பட்டிருந்தது. என்ன பெயர்னா, பெருமைப்படத்தக்க வகையிலே ஒரு ஸ்டூடெண்ட் என்று சதீஷ்குமார் என்ற பெயர் எழுதப்பட்டிருந்தது. எதற்காக என்று பார்த்தபோது, ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல, செமஸ்டருக்கு முன்னால மாடல் எக்ஸாம்ஸ்ல எல்லாம் நான் லாஸ்ட் ரேங்க், மாடல் எக்ஸாம்ஸ் எல்லாத்திலுமே நான் லாஸ்ட் ரேங்க் தான். ஆனால் செமஸ்டர்ல, ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தேவனன் படிப்பிலே மிகுந்த கிருபையை காட்டினார். அந்த செமஸ்டர்ல நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். லாஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் ஆயிடுச்சு. அதைத் தொடர்ந்து செமஸ்டர்ஸ்ல தேவன் தம்முடைய மகா கிருபையினாலே ஃபைனலாக நான் என்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கென்றே அர்ப்பணித்து விட்டேன். உங்கள் எல்லோருக்குமே அநேகமாக தெரிஞ்ச விஷயம்தான். எல்லாவற்றையும் நான் சொல்ல திரும்பவும் காரணத்தை சொல்லுகிறேன். பரீட்சைகள் நாம் யார் என்பதையும், நமக்குள்ளே தேவன் எதையெல்லாம் வைத்திருக்கிறார் என்பதையும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்முடைய திறமை என்ன என்பதை தேவன் நிரூபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அன்று யோசேப்பு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். பரீட்சை. அந்த பரீட்சையை மேற்கொண்ட போதோ யோசேப்பு தேசத்தையே ஆளுகை செய்கிற ஸ்தானத்திற்கு தேவனால் உயர்த்தப்பட்டான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவின் விசுவாசம் பரீட்சிக்கப்பட்டது. அந்த பரீட்சையில் அவர்கள் வெற்றி கண்ட போதோ நேபுகாத் நேச்சார் இந்த 3 பேரையுமே அழைப்பித்து தன்னுடைய ஆஸ்தானத்தில 3 முக்கியஸ்தர்களாக அவர்கள் 3வரையும் அவன் உயர்த்தினான். தானியேல் பரீட்சிக்கப்பட்டான், சிங்கத்தின் கெபியிலே தூக்கி எறியப்பட்டான். தயவு செஞ்சு கவனிக்கணும், அந்த பரீட்சையை மேற்கொண்ட போது ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தை தானியேலுக்கு அன்று தேவன் அருளி செய்தார். காரணம் என்ன? பரீட்சையிலே ஜெயித்தான். அன்று சகோதரர்களே, சகோதரிகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பரீட்சைகள் உண்டு. அந்த பரீட்சைகள் இந்த ஒருவேளை உனக்கு கொஞ்சம் சோர்வையும் அல்லது சலிப்பையும் உண்டாக்கி இருக்கலாம். ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி எல்லாம் நடக்குது? ஏன் என்னுடைய ஆபீஸ்ல மட்டும் எனக்கு இப்படி எல்லாம் நடக்குது? ஏன் என் குடும்பத்துல மட்டும் எனக்கு விரோதமா இப்படி நடக்குது? ஏன் ஆரோக்கியத்தில் இப்படி எல்லாம் நடக்குது? ஏன் யோசேப்பின் வாழ்க்கையில அப்படி நடந்தது? யோசேப்பு தன் தாயை இழந்து போனான். காரணம் என்ன? தெரியாது. இப்போ யோசேப்பு தன்னை மிகவும் நேசித்த தன் தகப்பனையும் அவன் பிரிந்து போக வேண்டி இருந்தது. காரணம் என்ன? தெரியாது. இருக்கிறீர்களா நம் மத்தியிலே யாராவது, நான் மிகவும் அன்பாய் நேசித்தவர்கள் என்னை விட்டு பிரிந்து விட்டார்கள்? ஒருவேளை அந்த பிரிவுக்கு ஒரு காரணம் உன்னுடைய குறைவாக இருக்கலாம், உன்னுடைய பெருமையாக இருக்கலாம், உன்னுடைய கர்வமாக இருக்கலாம்.
உன்னுடைய தவறான முடிவுகளாக இருக்கலாம், நீ பேசிய தவறான வார்த்தைகளாக இருக்கலாம். சோ உனக்குள் இருக்கிற குறைவுகளினாலே, பாவங்களினாலே உன்னை விட்டு யாராவது பிரிந்திருப்பார்கள் என்றால் அதுக்கு காரணம் நீதான். மறந்துடாத. ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தால், உண்மையான வாழ்க்கை வாழ்ந்தால், உனக்குள்ள எந்த குறைவும் இல்லாமல் உன் வாழ்க்கையை ஜாக்கிரதையாய் நீ காத்துக் கொண்டிருந்தால், அப்படியும் நீ தனிமைப்பட நேர்ந்தால், தயவு செஞ்சு கவனி, தேவன் உன் பட்சமாய் நின்று கட்டாயம் போராடுவார். தன் தகப்பனை விட்டு பிரிந்து போக வேண்டிய சூழல் உண்டாயிற்று. மிகவும் வேதனைப்பட்டிருந்திருப்பான். அந்த பிரயாணம் மிகுந்த வேதனையோடு கூடின பிரயாணம், பாடுகளோடு கூடிய பிரயாணம். இன்றும் நம்மத்தில் யாராவது இருக்கிறீங்களா? நான் மிகவும் அன்பாய் நேசித்த எங்க அப்பாவை விட்டு பிரிய வேண்டி வந்து விட்டது, எங்க அம்மாவை விட்டு நான் பிரிஞ்சிருக்க வேண்டி இருக்கு, என் கணவன் என்னை பிரிந்து போய்விட்டார், மனைவி என்னை விட்டு பிரிந்திருக்கிறார், என் பிள்ளைகள் என்னை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். இந்த தனிமையை என்னால் தாங்கவே முடியவில்லை. எனக்குள் எந்த குறைவும் இல்லாவிட்டால், நான் எந்த தவறும் செய்யாவிட்டால், நான் எந்த பாவமும் செய்யாவிட்டாலும், நான் நல்ல ஆவிக்குரியவனாயிருந்தும், நான் எவ்வளவோ மன்றாடிய போதும் என் பேச்சை கேட்காமல் என் மனைவி என்னை விட்டு பிரிந்து போய்விட்டாள், என் கணவர் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டார், தவறாக புரிந்துவிட்டு என் பிள்ளைகள் கூட என்னை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள். ஏன் இப்படியெல்லாம் நடந்தது? யோசேப்பு எந்த தவறும் செய்யாத போதும் தன்னுடைய தந்தையை விட்டவன் பிரிக்கப்பட்டான். ஏன் அப்படி நடந்தது? அடிமேல் அடி வைத்துக் கொண்டு யோசேப்பு போய்க் கொண்டிருக்கிறான். இப்ப என்னுடைய ஃபியூச்சர் என்ன ஆகும்? என்னுடைய எதிர்காலம் என்ன? எனக்கு நீங்க யாரும் இல்ல, ஆதரிக்க ஒரு ஆள் இல்ல, ஆறுதல் சொல்றதுக்கு ஒருத்தரும் இல்ல, என்னை புரிந்து கொள்வதற்கு ஒருவருமே இல்லை, பக்கத்தில் நிக்கிறதுக்கு ஒருத்தரும் கிடையாது, சொத்து சுகத்தை பகிர்ந்து கொடுக்கிறேன்னு ஒருத்தரும் கிடையாது. என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? நம்மத்தில் யாராவது இருக்கிறீங்களா இதே வழியில, ஒருவேளை இதே நிலைமையில, ஒரு அகோரமான எதிர்காலம், எந்த அர்த்தமும் இல்லாத ஒரு எதிர்காலம், என்ன செய்வதென்றே ஒரு குழப்பத்தில் இருக்கிற எதிர்காலம்? ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமைக்குள்ள யாராவது இருக்கிறீங்களா? கவனிங்க, அந்த யோசேப்பும் கூட அதே நிலைமையில் தான் இருந்தான், அதே பாதையில் தான் பிரயாணம் செய்தான். அவனுக்கென்று துணை ஒருவரும் இல்லை. ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையிலும் உனக்கு துணையாக ஒருவரும் இல்லாவிட்டால், உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். அது என்னவென்றால், வேதம் தெளிவாக சொல்கிறது, யோசேப்போடே கூட தேவனாகிய கர்த்தர் துணையாக இருந்தார். எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. அப்பாவுடைய துணை இல்லாவிட்டாலும், தாயே இல்லை என்றாலும் கூட, தனக்கென்று ஒருவரும் இல்லாத போதும் யோசேப்புக்கு கர்த்தர் துணையாக இருந்தார். அதே தேவனாகிய கர்த்தர் உனக்கும் துணையாக இருக்கிறார் என்று சத்தியம் மறந்துவிடக்கூடாது. உன்னை பற்றிக் கொள்வதற்கு அவர் சித்தமாக இருக்கிறார். அன்று என்னுடைய பிரயாணம் மிகுந்த கஷ்டம் உள்ளதாகத்தான் மாறியது. ஆனால் பின்னாளிலே அதை ஆசீர்வாதமாக தேவன் மாற்றினார். இன்று இந்த வார்த்தையை கேட்கிறாயே, கஷ்டத்திலே இருக்கிறாய், பாடுகளுக்குள் இருக்கிறாய், கண்ணீரிலே இருக்கிறாய், அநேக கேள்விகளோடு இருக்கிறாய். தேவன் சொல்லுகிறார், கஷ்டமுள்ள பாதைகளில் இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதகரமான வாழ்க்கையாய் மாற்றப் போகிறேன். நீ தைரியமாயிரு. விசுவாசிக்கிறவர்கள் இருப்பீர்கள் என்றால் என்னோடு சேர்ந்த ஜெபத்தில் ஒருமனப்படுகிறீர்களா? Let us pray. பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, தெளிவாய் திட்டவட்டமாய் எங்களோடு பேசியிருக்கிறீர். அந்நாளிலே லாசருவுக்கு வந்த வியாதி, சம்பவித்தவன் மரணம், அதற்கு பிறகு உம்முடைய நாமத்தை அற்புதமாய் கனப்படுத்துகிற விதத்தில் அது உபயோகப்பட்டது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எதிர்கொண்ட அந்த அக்கினி சூளை அவர்களை தேசத்திலேயே முக்கியஸ்தர்களாக மாற்றியது. பிரபஞ்சத்திற்கே அவர்களை அறிமுகம் செய்து வைத்தது. தானியேலுக்கோ சிங்கத்தினுடைய கெபி தேசத்தின் ராஜாவுக்கு அடுத்த உன்னதமான ஸ்தானத்திற்கு அவனை கொண்டு போயிற்று. யோசேப்பு தன் தந்தையை விட்டு பிரிந்தது, தன் சகோதரர்களை விட்டு தூரமானது. அது அவனை எகிப்து தேசத்திற்கே பிரதான அதிகாரியாக மாற்றியது. ஆண்டவரே, இன்று நாங்கள் உம்முடைய கருத்துக்குள் இருப்போம் என்றால் நீர் எங்களுக்கு துணையாயிருப்பீர் என்றால், எவையெல்லாம் கஷ்டமாக காணப்படுகிறதோ, நஷ்டம் என்று காணப்படுகிறதோ, தீங்காக காணப்படுகிறதோ, அவை எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வாதகரமானதாய் மாற்றுவீர், மாற்றப் போகின்றீர் என்ற விசுவாசத்தோட கூட உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் தங்கள் ஆவிக்குரிய பிரயாணத்திலே எதிர்கொள்ளுகிற தனிமையாக இருந்தாலும், அவமானங்களாக இருந்தாலும், இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுவிப்பதற்கும் அவர்களை ஸ்திரப்படுத்துவதற்கும் நீர் வல்லமையுள்ளவராயிருக்கிறபடினாலே உம்மை ஸ்தோத்தரித்து துதித்து கனப்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென்.